ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 30ஆம் தேதி. எஸ்டர்டே வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். சில கம்பெனிஸ் ரெக்கார்ட் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. சில கம்பெனிஸ் 5 டைம்ஸ் ப்ராஃபிட் growth காட்டியிருக்காங்க. சில கம்பெனிஸ் டிவிடெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல எல்லா முக்கியமான ரிசல்ட்டையும் சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல ரெட்டிங்டன் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 35%. இது கம்பெனி ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் குவார்டர்லி ரெவென்யூன்னு சொல்லலாம். எபிடாவும் 77% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ROCE அண்ட் ROE ரெண்டுமே ஹெல்த்தியா இருக்கு. ஓவராலா பார்த்தா ரெட்டிங்டன் ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல் அண்ட் வேதாந்தா பவர் ரெண்டு கம்பெனிஸ்மே Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிசினஸ் பார்த்தா லாஸ்ட் குவார்டர்ல லாஸ்ல இருந்த கம்பெனி இந்த குவார்டர்ல 121 crore ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா ரெவென்யூ எபிடா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஆபரேஷன் இன்னும் பிரஷர்ல தான் இருக்கு. வேதாந்தா பவர் 31% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா கம்பெனி 423 crore லாஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. மார்ஜின் கூட 21%ல இருந்து 11% கம்மி ஆயிருக்கு. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி வீக்கா தான் இருக்கு. வாரி எனர்ஜிஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ 79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி US டாரிஃப் ரீஃபண்ட் மூலமா எக்ஸ்ட்ரா இன்கம் கூட கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு ஸ்மால் நெகட்டிவ் இருக்கு. எபிடா மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓவராலா ரிசல்ட் நல்லா இருக்கு. Eicher Motor Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி இது. ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸை பீட் பண்ணிருக்கு. ஓவராலா ஸ்ட்ராங் குவார்டர் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க Eicher Motor. MTR Technologies ப்ராஃபிட் 5 டைம்ஸ் ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 129 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 18% இருந்து 23.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ளூம் எனர்ஜின்ற கஸ்டமர் கம்பெனி தான் இவங்களுக்கு மேஜர் பிசினஸ் கொடுக்கிறது. மேனேஜ்மெண்ட் சொல்றது ஃபினான்ஷியல் இயர் 27ல 80% ரெவென்யூ growth எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னு. இந்த ரிசல்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும். டீம் லீஸ் சர்வீசஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 127 நியூ கிளைண்ட்ஸை ஆட் பண்ணிருக்காங்க. 238 crore ஷேர் பைபேக் கம்ப்ளீட்டும் பண்ணிருக்காங்க. ஹையரிங் ஸ்லோவா இருந்தாலும் கம்பெனி ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் 0.29%, நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் 0.12%. இதோட அர்த்தம் என்னன்னா லோன் குவாலிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓவராலா ஹெல்த்தி ரிசல்ட் கொடுத்திருக்காங்க பஜாஜ் பினான்ஸ். டாபர் இந்தியா ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 11% grow ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் நல்லா growth ஆயிருக்கு. ரூரல் சேல்ஸ் அர்பன் சேல்ஸை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஓவராலா FMCG பிசினஸ் ஸ்டெடியா grow ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஹைலன்பெக் சிமெண்ட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ப்ராஃபிட் 37% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் ரா மெட்டீரியல் காஸ்ட், பவர் காஸ்ட் அண்ட் ஃபியூவல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுதான் சொல்லியிருக்காங்க. இதனால மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் Q1 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ப்ராஃபிட் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டண்டா கம்பெனி 4 rupees இன்டரிம் டிவிடெண்ட் பர் ஷேர் தரதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 4. ஓவராலா கன்க்ளூஷன் பார்த்தா இந்த குவார்டர்ல ரெட்டிங்டன், MTAR டெக்னாலஜிஸ், வாரி எனர்ஜிஸ், Eicher Motor, பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல வேதாந்தா பவரும் ஹைடல்பர்க் சிமெண்ட்டும் மிக்சடா தான் இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.